இப்ப இதுல திமுக ரெட்டை வேடம் போடுது அப்படின்னு அதிமுக விமர்சிக்குது. அதற்கு காரணமா அவங்க ஒரு கடிதத்தையும் காட்டுறாங்க. இது மாதிரி பிஎம்ஸ்ரீ திட்டத்துல அன்னைக்கே விருப்பம் தெரிவிச்சுதான் சேர்ந்தாங்க. விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதிட்டு இப்ப மறுக்கிறாங்க. ஆமா, ரெட்டை வேடம் போடுறாங்க. என்னன்னா அதிமுகவுக்கு வேடம் போடுறது அப்படிங்கறதெல்லாம் இயல்பு. வேடம் நான் என்ன அதெல்லாம் அதிமுக தான் தெரியும். நிர்வாக அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நிர்வாகத்தினுடைய ஆனா அவனா தெரியுற யாராவது ஒருத்தர் அதிமுக இருந்தா இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்திருக்காது. ஏன்னா நிதியை நிறுத்துறாங்க. நீங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நிதின்னு ஒன்றிய அரசு மிரட்டுது. அந்த சூழலில் மிரட்டலுக்கு அணிபடியக்கூடிய அரசாக இருந்தால் நாங்க கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா நாங்க என்ன பண்ணோம், அவங்க கீன் டு இம்ப்ளிமெண்ட்ங்கிற வார்த்தையை பிடிச்சு தொங்குறாங்க. அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். நாங்க கமிட்டி அமைச்சிருக்கோம். அந்த கமிட்டி சொல்லுவதன் அடிப்படையில் சேருவோம். இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையில எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கு எங்களுக்கு என்னங்க முரண்? பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் இருக்கிற ஸ்கூலை நீங்க அப்கிரேட் பண்றீங்க. ஆனா பிஎம்ஸ்ரீ கண்ட்ரிமெண்ட்ல கண்டிஷனா என்ன போடுறீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் பிஎம்ஸ்ரீன்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், நாங்க கமிட்டி போட்டிருக்கோம், ஆய்வு பண்றோம், அதன் அடிப்படையில பிஎம்ஸ்ரீ அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அதன் அடிப்படையில் ஒரு கமிட்டி போடப்பட்டு அந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா எம்ஓயுவை திருத்துது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அப்படிங்கிற அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷனை அமெண்ட் பண்ணுது, திருத்துது. அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னுட்டு அப்ப அந்த எம்ஓயுவை திருத்தி இந்த எம்ஓயுக்கு ஒத்துக்கிட்டா நீங்களும் நானும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு ஒன்றிய அரசு கேட்கிறோம். தர்மேந்திர பிரதான் முதலமைச்சருக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதுறார். ஆகஸ்ட் மாசம் 2024 அந்த கடிதத்துல தெளிவா சொல்றார், இந்த எம்ஓயுவை திருத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற. அப்ப நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பம் எங்களுக்கு இல்ல நம்ம சொல்லியாச்சு. அப்போ இந்த நாட்டில் எந்த முதலமைச்சருக்கு துணிச்சல் இருக்கு? ஒன்றிய அரசாங்கம் அனுப்பக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திருத்தினாத்தான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சா? பாஜக ஆளக்கூடிய ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சர்களுக்கு இருந்துச்சா? இந்தியாவில எந்த முதலமைச்சருக்கு இருந்துச்சு? ஒரே ஒரு முதலமைச்சருக்கு மட்டும் தான் இருந்துச்சு, எங்களுடைய முதலமைச்சருக்கு மட்டும் தான் இருந்துச்சு.